எவ்ரிவான், உங்கள் இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ரெடியாக இருக்கீங்களா? இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டெய்லி ஹேபிட்ஸில் இருந்தே நம்ம இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ண முடியும். வாங்க இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்பீக் டெய்லியும் இங்கிலீஷில் பேசுங்க. 2 or 3 சென்டென்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக டெய்லி ஒவ்வொரு சென்டென்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 10 சென்டென்ஸ் பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. நமக்கு நம்ம மதர் டங்கை யாருமே சொல்லித்தரல, நம்மளாக தான் பேச கற்றுக்கிட்டோம். அது எப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு ஈஸியாக மதர் டங் பேச வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு 3 or 4 சென்டென்ஸ் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளூயன்சி வந்துடும். அடுத்த டெக்னிக், ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். நிறைய கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதை ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அப்புறமா நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சரையுமே எழுதுங்க. நீங்களாக திங்க் பண்ணி எழுதுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எழுதி முடிக்கும்போது கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆன்சரையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி டெய்லியும் 5 கொஷின் ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெக்னிக், ட்ரான்ஸ்லேட்டிங். இப்போது உங்கள் மதர் டங்கில் ஒரு ஸ்டோரி புக்கை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டோரிஸை எல்லாத்தையும் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை, தமிழ் ஸ்டோரியை அப்படியே உங்கள் இங்கிலீஷ் ஸ்டோரியாக சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்துடும். அடுத்த டெக்னிக் டாபிக் டாக். இந்த டாபிக் டாக்கில் நீங்கள் வெறும் 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுங்க. இப்போது நான் ஒரு டாபிக் எடுத்து சிம்பிள் சென்டென்ஸில் 30 செகண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், பாருங்கள். My favorite hobby, reading. Reading is my favorite hobby. I like it because I can explore different worlds and ideas. I enjoy mystery, science fiction, and history books. Reading helps me learn new words and improve my English. It also relaxes me after a busy day. Books make me think and imagine new things. I feel happy and entertained when I read. Overall, reading is a fun and educational hobby for me. இப்போது நான் எப்படி ரீட் பண்ணேன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் 30 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ரீட் பண்ணது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டாபிக் ஸ்லோவாக ரீட் பண்ணுறேன், பாருங்கள். A place I want to visit, Japan. I want to visit Japan. It has a rich culture and history. I am excited to see Tokyo's modern city life and Kyoto's ancient temples. I love Japanese food like sushi and ramen. The cherry blossoms in spring are beautiful. I also want to experience traditional tea ceremonies. Japan's technology and traditions make it a fascinating place. Visiting Japan would be a dream come true for me. இப்போது நான் இந்த டாபிக் ரீட் பண்ணதுக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் ரீட் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணியிருப்பேன், இது ஸ்லோவாக ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் அந்த 15 டாபிக்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் டாக்கில் 15 டாபிக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, a memorable trip. நம்பர் 2, your favorite food. நம்பர் 3, your daily routine. நம்பர் 4, your favorite movie.
Number 5, your favorite season. Number 6, your best friend. Number 7, a recent movie or TV show. Number 8, a favorite childhood memory. Number 9, your favorite restaurant. Number 10, your dream job. Number 11, a skill you are learning. Number 12, your favorite sports. Number 13, your favorite subject in school. Number 14, a fun fact about yourself. Number 15, a recent purchase. இப்போது நான் 15 டாபிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டாபிக் டாக்கில் நீங்கள் 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 1 மினிட் இந்த டாபிக்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்களாக கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இடையில நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டினாலும் ஒரு 2-3 செகண்ட்ஸில் திரும்பி அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் சொல்லிடணும். ரொம்ப கேப் விடக்கூடாது. அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக சென்டென்ஸு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் ஹியர் அண்ட் டாக். இப்போது நம்ம நிறைய சினி சாங்ஸ் கேட்போம். அதை ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டாவே போதும். நெக்ஸ்ட் டைம் அந்த சாங் கேட்கும்போது நம்மளே அந்த சாங் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே தான் இந்த டெக்னிக்கில் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணுன்னா இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வீடியோஸ் இல்லை சாங்ஸை டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஹியர் அண்ட் டாக்கோட அட்வான்டேஜ் அப்போ புரியும். அடுத்த டெக்னிக் நியூஸ் ப்ரீஃப். இந்த டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு நியூஸை எடுத்துக்கோங்க. அந்த நியூஸை ஒரு லைன் கூட விடாமல் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸு இல்லை சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அந்த நியூஸை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கை ஏதாவது ஒரு நியூஸை எடுத்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? நான் உங்களுக்கு ரொம்ப டைம் லிமிட் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு 30 செகண்ட்ஸ் டாபிக் டாக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் இங்கிலீஷ் வீடியோஸ் சாங்ஸ் கேளுங்க. கொஷின் ஆன்சர்ஸ் நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா நியூஸ் ப்ரீஃபில் டெய்லி ஒரு நியூஸை எடுத்து நீங்களாக அந்த நியூஸை எப்படி ரீக்ரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை லெவலப் பண்ணட்டும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.